இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நம்ம நிதி வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான, ஆனா நிறைய பேர் சரியா கண்டுக்காத ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதுதான் அவசர கால நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட். சென்னையில பண்ண ஒரு சின்ன சர்வேல கேட்டவங்கள 90% பேர் தங்களுக்கென்று ஒரு அவசர கால நிதியை இன்னும் ரெடி பண்ணலையா. என்ன சொல்றது, இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு இல்லையா? ஆக இன்னைக்கு நாம பேச போறது என்னன்னா, இந்த அவசர கால நிதி ஏன் இவ்ளோ முக்கியம், இத சரியா உருவாக்கலைனா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம், முக்கியமா இதை எப்படி ரொம்ப சிம்பிளா பெரிய கஷ்டம் இல்லாம சேமிக்க ஆரம்பிக்கிறது, இத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல்ல அந்த சென்னை சர்வே ரிசல்ட்டே எடுத்துக்கலாமே. 10ல 9 பேர் எந்த ஒரு அவசர கால நிதி பிளானிங்கும் இல்லாம இருக்கிறது இன்னைக்கு நிலைமையில கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. ஆமா, கேட்ட அந்த 10% பேர் கூட வெறும் 3 மாச செலவுக்கு மட்டும்தான் சேர்த்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இது போதுமா? நிச்சயமா பத்தாது. இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. முன்ன இருந்ததை விட இப்போ நம்ம வாழ்க்கையில இந்த எதிர்பாராத ரிஸ்க், அதாவது இடர்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா. திடீர்னு உடம்பு சரியில்லாம போலாம், அதுக்கு செலவாகலாம், இல்ல குடும்பத்துல ஏதாச்சும் நடக்கலாம், இல்ல ரொம்ப முக்கியமா இப்போ நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வேலை போறது. ஓஹோ. நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த வேலை இழப்புகிறது எப்ப வேணா நடக்கலாம். நம்ம தலைக்கு மேல தொங்குற கத்தி மாதிரி ஆயிடுச்சு. சரி, உடம்பு சரியில்லைன்னா ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சு ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனா திடீர்னு வருமானம் நின்னு போச்சுன்னா, அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் குடும்பத்தோட செலவுகளை எப்படி பாத்துக்கிறது? அதுதான் பெரிய கேள்வி. அந்த நேரத்துல தான் இந்த அவசர நிதி ஒரு உயிர் காக்கிற கவசம் மாதிரி வேலை செய்யும். அந்த சர்வேல கிடைச்ச இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அவசர நிதி இல்லாத நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றதா சொல்லிருக்காங்க. சரி, லாங் டர்ம்ல பணம் சேர்க்க முதலீடு பண்றது நல்லது தானே, அதுல என்ன தப்பு? முதலீடு பண்றது கண்டிப்பா நல்ல விஷயம்தான், பாராட்ட வேண்டியது. நம்ம பணவீக்கத்தை தாண்டி வளரணும்னா, எதிர்கால தேவைக்கு, அதாவது பசங்க படிப்பு, ரிட்டையர்மெண்ட், இதுக்கெல்லாம் பணம் சேர்க்கணும்னா முதலீடு அவசியம். ஆமா. நம்ம குறுப்புகள்ல சொல்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஒழுங்கா நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்றது ஃபியூச்சர் ஃபினான்சியல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அஸ்திவாரமே இல்லாம மாடி கட்டுற மாதிரி தான் அவசர நிதி இல்லாம முதலீடு பண்றது. இது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அஸ்திவாரம் இல்லேன்னு சொல்றீங்களே. சொல்றேன், யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க குழந்தை காலேஜ் படிப்புக்கோ இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ கொஞ்சம் கொஞ்சமா மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்த்துட்டு வரீங்க. திடீர்னு உங்க வேலை போயிடுது, இல்ல குடும்பத்துல ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, கையில செலவுக்கு காசு இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? வேற வழியே இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு சேமிச்ச நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதியிலேயே விற்க வேண்டிய கட்டாயம் வரும். ஒருவேளை நஷ்டத்துக்கு கூட விற்க வேண்டியதா இருக்கலாம். ஐயோ, ஆமா. இதனால என்ன ஆகுது? உங்க ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாமே பயங்கரமா அடி வாங்கும். அன்றைய தேவையை சமாளிக்க நீங்க எதிர்காலத்தையே பணயம் வைக்கிறீங்க. இது ஒரு தொடர் நிதி நெருக்கடிக்கு கொண்டாந்து விட்டுடும். அந்த நேரத்துல பணத்தை எடுக்கிறதால வர்ற பண இழப்பை விட உங்க கனவுகள் தடமாறுது பாருங்க, அதுதான் பெரிய இழப்பு. உண்மைதான். அவசர தேவைக்காக எதிர்கால சேமிப்பை கரைக்கிறது சரியில்லை. சரி, அப்படி அவசர நிதி இல்லாதவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கலைக்க விரும்பாதவங்க என்ன செய்வாங்க? அந்த ஆய்வுல கேட்டப்போ திடீர்னு செலவு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் யோசிக்காமலே கடன் வாங்குவோன்னு சொல்லியிருக்காங்க. நகை கடன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு கடன், ஏன் இப்போ ஃபேமஸ் ஆயிட்டு வர்ற P2P கடன், அதாவது ஆட்களுக்கு நடுவுல ஆன்லைன்ல கடன் வாங்குறது, இப்படின்னு பல வழியில கடன் ஈஸியா கிடைக்குதுன்னு நம்புறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய மாய. கடன் சுலபமா கிடைக்குதுங்கிறது உண்மைதான். டெக்னாலஜி வளர்ந்ததுல கடன் வாங்குறது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஆமா. ஆனா அந்த எளிமைக்கு பின்னால இருக்கிற ஆபத்தை, குறிப்பா அந்த அதிக வட்டி சுமைய நிறைய பேர் முழுசா உணர்றதே இல்ல. நம்ம ஆதாரங்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடன் வாங்குற நிறைய பேர் தாங்க வாங்குற கடனுக்கு எவ்வளவு வட்டி கட்டுறோம், அசலை விட மொத்தமா எவ்வளவு கூட கட்டுறோம்னு கணக்கே போட்டு பாக்குறது இல்ல. உதாரணத்துக்கு, ₹1,00,000 பர்சனல் லோன் வாங்கினா வட்டி எவ்வளோன்னு யோசிக்காம அந்த நேர தேவை முடிஞ்சதுன்னு நிம்மதியாயிடுறாங்க. அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க. ஒரு 15% இல்ல 18% வட்டியில 1,00,000 கடன் வாங்கினா வருஷத்துக்கு 15,000ல 18,000 வரைக்கும் வட்டியா மட்டுமே கட்டுறோங்கிறத பல பேர் யோசிக்கிறதே இல்ல. 3 வருஷத்துல திருப்பி கட்டுறதா இருந்தா வட்டியா மட்டுமே கணிசமான பணத்தை இழந்திருப்போம். அவசர தேவைக்கு பணம் கிடைச்சது ஓகே தான். ஆனா லாங் ரன்ல பார்த்தா அது நம்ம நிதி நிலைமையை இன்னும் மோசமாக்குது. கடனை திருப்பி கட்டுற காலத்துல வர்ற மென்டல் பிரஷர் வேற. ஆமா, அது இருக்கு. அதனால கடன்கிறது ஒரு தற்காலிகமா ஒரு ரிலீஃப் மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது.
அது நிதி சிக்கலை தீர்க்கறதுக்கு பதிலா அதை இன்னும் பெருசாக்க தான் வாய்ப்பு அதிகம். நீங்க ஒவ்வொரு தடவை கடன் வாங்கும் போதும் உங்களை நீங்களே கேட்டுக்கணும், இது உண்மையிலே தீர்வா இல்ல பிரச்சனையை தள்ளி போடுற வேலையா? நீங்க சொல்றத கேட்கும்போது அவசர நிதி இல்லாம இருக்கிறது எவ்ளோ ஆபத்துன்னு நல்லா புரியுது. இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்புறதோ கடனை நம்புறதோ சரியான வழி இல்ல. சரி, அப்போ இந்த அவசர நிதியை உருவாக்குறது கஷ்டமான வேலையா? குறிப்பா மாச சம்பளத்துல அன்றாட செலவே ஜாஸ்தியா இருக்கும்போது இதுக்குன்னு தனியா எப்படி ஒதுக்குறது? ஆனா நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் சொல்றது என்னன்னா இத செய்யறது ரொம்ப சுலபம்னு. எப்படி? ஆமா, அது உண்மைதான். ஆதாரங்கள் சொல்ற வழி ரொம்ப சிம்பிள். உங்க மாச சம்பளம் பேங்க்குக்கு வந்ததும் வேற எந்த செலவும் பண்றதுக்கு முன்னாடி அதுல ஒரு 10% பணத்தை தனியா எடுத்துறணும். இந்த பணத்தை நீங்க ஒரு பேங்க் ஆர்டி, அதாவது ரிக்கரிங் டெபாசிட் அக்கவுண்ட்லயோ இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற கடன் சார்ந்த திட்டங்கள், குறிப்பா லிக்விட் ஃபண்ட் மாதிரியான திட்டங்கள்லயோ முதலீடு செய்யலாம். இதுக்காக நீங்க அலையவே தேவையில்ல. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு தடவை பேங்க் மேண்டேட் இல்ல SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும், ஒவ்வொரு மாசமும் ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் முதலீட்டுக்கு போயிடும். இந்த 2 வழி பேங்க் ஆர்டியும் லிக்விட் ஃபண்டும் ஏன் சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, இது ரெண்டுமே ஓரளவுக்கு சேஃப், அதாவது ஷேர் மார்க்கெட் மாதிரி ரொம்ப ஏற்ற இறக்கம் இருக்காது. சரி. ரெண்டாவது, ரொம்ப முக்கியம், உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படும் போது 1-2 நாள்லயே பணத்தை உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு திருப்பி எடுத்துக்க முடியும். லிக்விடிட்டி. ஓஹோ. பேங்க் ஆர்டிங்கிறது ரொம்ப பழக்கப்பட்ட சிம்பிளான முறை. லிக்விட் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லயே ரொம்ப குறைஞ்ச ரிஸ்க் உள்ளது. பெரும்பாலும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை விட கொஞ்சம் அதிக ரிட்டர்ன் தரலாம். பணத்தை எடுக்கிறதும் ஈஸி. இதுல எது உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியம் என்னன்னா இதை ஒரு டிசிப்ளினா ஒரு பழக்கமா மாத்திக்கிறது தான். அந்த 10%ங்கிறது ஒரு பொதுவான கைட்லைனா? ஒருவேளை ஆரம்பத்துல 10% ஒதுக்குறது கஷ்டமா இருந்தா என்ன பண்ணணும்? நல்ல கேள்வி. 10% ஒரு நல்ல டார்கெட் தான். ஆனா அது எல்லாருக்கும் உடனே முடியாம இருக்கலாம். உங்க வருமானம், செலவை பொறுத்து முதல்ல ஒரு 5% கூட ஆரம்பிக்கலாம். சரி. முக்கியம் ஸ்டார்ட் பண்றது. கொஞ்சம் மாசம் கழிச்சு உங்க வருமானம் கூடும்போதோ இல்ல செலவை குறைக்கும் போதோ இந்த சதவீதத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி 10% இல்ல அதுக்கு மேலேயும் கொண்டு போக ட்ரை பண்ணலாம். சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல. தொடர்ந்து சேமிக்கிற பழக்கம் தான் ரொம்ப முக்கியம். சரி, சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்ளோ பணத்தை இந்த அவசர நிதியா சேர்க்கணும்? இதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? இருக்கு. நம்ம ஆதாரங்கள் ஒரு தெளிவான வழி சொல்றாங்க. முதல்ல உங்களுடைய ஒரு மாச அத்தியாவசிய செலவுகள், எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு கணக்கு போடணும். இதுல எதுலாம் வரும்? வீட்டு வாடகை இல்ல வீட்டு லோன் EMI, மளிகை, சாப்பாட்டு செலவு, டிரான்ஸ்போர்ட் செலவு, கரண்ட் பில்லு, தண்ணி பில், இந்த மாதிரி தவிர்க்க முடியாத செலவுகள். ஆமா. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இதுல மத்த லோன் EMI, பர்சனல் லோன், கார் லோன் மாதிரி, பசங்க ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ் பிரீமியம் மாதிரி பிளான் பண்ண செலவுகள் வராது. ஆமா, அதாவது அடிப்படை தேவைக்கு என்ன வேணுமோ அது மட்டும். ஆமா, ஏன்னா இந்த அவசர நிதிங்கிறது திடீர்னு வருமானம் நின்னா பேசிக் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தான் முக்கியமா கணக்கு பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த அத்தியாவசிய செலவு மாசம் 25,000 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ எவ்வளவு சேர்க்கணும்? அந்த உதாரணப்படி உங்க மாச அத்தியாவசிய செலவு 25,000 ரூபானா குறைஞ்சது 10 மாசத்துக்கான பணத்தை, அதாவது 2,50,000 ரூபாய், 25,000 பெருக்கல் 10 உங்க அவசர கால நிதியா வச்சிருக்கணும்னு அந்த ஆதாரம் சொல்லுது. 10 மாசமா? இது கொஞ்சம் அதிகமா தெரியுதே. பொதுவா 6 மாசம்னு சொல்லுவாங்களே. 6 மாசங்கிறது ஒரு காலத்துல பொதுவா இருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நிலைமையில குறிப்பா வேலை போயிடுச்சுன்னா அதே மாதிரி இல்ல ஒரு திருப்தியான இன்னொரு வேலையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். சில ஃபீல்டுல இது 1 வருஷம் கூட ஆகலாம். இந்த 10 மாச நிதிங்கிறது அந்த நிச்சயமற்ற இடைப்பட்ட காலத்துல நீங்க அவசரப்பட்டு கிடைக்கிற கம்மி சம்பள வேலையில சேராம உங்க தகுதிக்கேத்த வேலையை தேடுறதுக்கு டைமும் மன அமைதியும் கொடுக்கும். ஆமா, அது முக்கியம். இது வெறும் ஃபினான்ஷியல் சேஃப்டி மட்டும் இல்ல, ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த டார்கெட் அமௌண்ட், அதாவது 10 மாச செலவை நீங்க சேர்த்துட்ட பிறகு நீங்க இந்த அவசர நிதிக்கான மாசாந்திர சேமிப்பை நிறுத்திட்டு உங்க மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல, அதாவது லாங் டேர்ம் கோல்ஸ்க்கான முதலீடுகள்ல முழுசா கவனம் செலுத்தலாம்னு அந்த ஆதாரம் சொல்லுது. ஆக அந்த டார்கெட் அமௌண்ட் நம்ம உதாரணத்துல 2.5 லட்சம் ரூபாய். அதை சேர்த்துட்டா வேலை முடிஞ்சுதா? அதை அப்படியே பேங்க்லயோ லிக்விட் ஃபண்ட்லயோ வச்சுக்கலாமா? இல்ல, அங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான விஷயம், ஆன்கோயிங் ப்ராசஸ். ஓஹோ. முதல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு உண்மையான அவசர தேவைக்காக இந்த நிதியிலிருந்து ஒரு பகுதியோ இல்ல முழுசாவோ எடுத்தீங்கன்னா நிலைமை நார்மல் ஆனதும்
திரும்ப சேமிச்சு அந்த 10 மாச டார்கெட்டை சீக்கிரமா ஃபில் பண்றது உங்க முத கடமை. சரி. ரெண்டாவதா, பணவீக்கம் காரணம், உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் காரணம் உங்க மாசாந்திர அத்தியாவசிய செலவுகள் காலம் போக போக அதிகமாகும். அதனால வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்க அத்தியாவசிய செலவுகளை மறுபடியும் கணக்கு போட்டு அதுக்கேத்த மாதிரி உங்க அவசர நிதியோட டார்கெட் அமௌண்ட்டையும் ஏத்திக்கணும். இது ஒரு நிரந்தரமான நிதி பாதுகாப்பு வலையா, பெர்மனன்ட் ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்படியானா இந்த விரிவான பேச்சிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை சுருக்கமா பார்க்கலாம். 1. அவசர கால நிதிங்கிறது இன்னைக்கு ஆடம்பரம் இல்ல, அத்தியாவசியம். ஆமா. 2. அத சேமிக்காம தேவை வரும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கலைக்கிறதோ இல்ல அதிக வட்டிக்கு கடன் வாங்குறதோ புத்திசாலித்தனமான வழியே இல்ல. சரி. 3. மாச சம்பளத்துல ஒரு 10% மாதிரி ஒரு பணத்தை ஒழுங்கா பேங்க் ஆர்டிலயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் ஃபண்ட்லயோ சேமிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நடைமுறைக்கு ஏத்தது. 4. குறைஞ்சது 10 மாசம் அத்தியாவசிய செலவுகளை டார்கெட்டா வச்சு சேமிக்கணும். கடைசியா இந்த நிதி டார்கெட்டை அடைஞ்ச பிறகும் தொடர்ந்து பாத்துக்கணும். தேவைப்பட்டா ஃபில் பண்ணணும், காலத்துக்கு ஏத்த மாதிரி டார்கெட்டையும் மாத்தணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ நீங்க உங்க அவசர நிதியோட முக்கியத்துவத்தையும் அதை எப்படி உருவாக்கணும்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ ஒரு ஸ்டெப் மேல போய் யோசிக்கலாமா? சொல்லுங்க. இந்த அவசர நிதிங்கிறது உங்க நிதி பாதுகாப்போட முதல் படிதான். இதை தாண்டி உங்க மொத்த நிதி ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் இன்னும் நல்ல பலப்படுத்த வேற என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உதாரணத்துக்கு, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் போதுமான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா? எதிர்பாராத விதமா ஏதாச்சும் ஆனா குடும்பத்தை பாதுகாக்க போதுமான லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா? இந்த அவசர நிதிக்கு அடுத்தபடியா இருக்கிற இந்த பாதுகாப்பு அம்சங்களை பத்தி நீங்க யோசிக்கிறது தான் உங்க நிதி பயணத்தோட அடுத்த கட்டம். இந்த உரையாடல் உங்க நிதி திட்டமிடல்ல ஒரு புதிய யோசனையை தூண்டியிருக்கும்னு நம்புறோம். இந்த ஆழமான பார்வைக்கு நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி.